ரைட். வெயிட், விஷயத்தை கவனி. அதாவது இன்னைக்கு ஜெனட்டிக்ஸ்ல வந்துடா சில விஷயங்களை பார்ப்போமா. ஜெனட்டிக்ஸ்ல ஜெனட்டிக்ஸ்ல அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு தானேடா. ஒன்று மெண்டலியன் ஜெனடிக்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது ரெண்டாவது விஷயம் நான் மெண்டலியன் ஜெனடிக்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது மெண்டல் சார்ந்த பாரம்பரியம். அடுத்தது இன்னொரு விஷயம் மெண்டல் அல்லாத பாரம்பரியம் என்று ரெண்டு விஷயம் இருக்கு. மெண்டல் சார்ந்தது, அடுத்தது மெண்டல் சாராது என்று ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப மெண்டல் சார்ந்த விஷயத்துல இருந்து மெண்டல் சாராத விஷயம் எப்படி வேறுபடுதுன்றதுதான் நான் மெண்டலியன் ஜெனடிக்ஸ் என்றது விஷயம் பேரு. அதாவது மெண்டல் சில விஷயங்களை சொல்லி இருப்பாருடா. அந்த விஷயங்கள் என்ன மாதிரி நான் மெண்டலியன்ல அது மாற்றப்படுது. மெண்டல் சொன்ன நிறைய விஷயங்கள் பின்னுக்கு சில விஷயங்கள்ல எல்லாத்துலயும் இல்லடா, சில விஷயங்கள்ல என்ன சொல்லுவாப்போம்டா வேறுபடுது. அப்படி வேறுபடுற ஒரு 10 விஷயம் இருக்குடா. 10 விஷயம் இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும், நிறைவில் ஆட்சி என்ற ஒரு விஷயம் இருக்கு. என்னடா? நிறைவில் ஆட்சி என்ற ஒரு விஷயம் இருக்கு. ரைட், நிறைவில் ஆட்சி என்ற ஒரு விஷயம் இருக்கு. ரைட். அடுத்தது இரண்டாவது விஷயம் வந்தடா இணை ஆட்சி என்ற ஒரு விஷயம் இருக்கு. இணை ஆட்சி. ரைட், இணை ஆட்சி என்ற ஒரு விஷயம் இருக்கு. இணை ஆட்சி. ரைட். மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா பல் எதிரொரு தலைமுறை உரிமை என்ன ஒன்று இருக்கு. பல் எதிரொரு தலைமுறை உரிமை என்ற ஒரு விஷயம் இருக்கு. தலைமுறை உரிமை. பல் எதிரொரு தலைமுறை உரிமை என்ற ஒரு விஷயம் இருக்கு. ரைட். நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாடா மேலாட்சி என்ற ஒரு விஷயம் இருக்கு. மேலாட்சி. ரைட், மேலாட்சி. இந்த மேலாட்சியில ரெண்டு விஷயம் இருக்கடா. என்னண்டா? ஒன்று ஆட்சி மேலாட்சி என்ன ஒன்று இருக்கு. ஆட்சி மேலாட்சி என்ன ஒன்று இருக்கு. ரைட். அடுத்தது பின்னடைவு மேலாட்சி என்ன ஒன்று இருக்கு. பின்னடைவு மேலாட்சி என்ன ஒன்று இருக்கு. ரைட், பின்னடைவு மேலாட்சி என்ற ஒரு விஷயம் இருக்கு. ரைட். அதுக்கு பிறகு அடுத்த விஷயம், அப்ப இதுல நாலாவது போடாமேடா, இதுல 5, அடுத்தது ஆறாவது விஷயம். ரைட், சாரி, 4 அடுத்தது அஞ்சாவது விஷயம் பின்னடைவு மேலாட்சி. பின்னடைவு மேலாட்சி. ஓகே. இதுக்கு பிறகு ஆறாவது விஷயமா பரம்பரை அலகு இணைப்பு என்ற ஒரு விஷயம். பரம்பரை அலகு இணைப்பு என்ற ஒரு விஷயம் இருக்கு. பரம்பரை அலகு இணைப்பு. ரைட். அதுக்கு பிறகு ஏழாவது விஷயமா பல் பரம்பரை அலகு. பல் பரம்பரை அலகு தலைமுறை உரிமை என்ற ஒரு விஷயம் இருக்கு. தலைமுறை உரிமை. ரைட். அடுத்ததா எட்டாவது விஷயமா வந்தடா ஒரு விஷயம் இருக்கு, பல் திருப்ப உண்மை. பல் திருப்ப உண்மை என்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது ஒன்பதாவது விஷயமா வந்தடா இலிங்கம் இணைந்த இயல்பு ஒன்று இருக்கு. இலிங்கம் இணைந்த இயல்பு. இலிங்கம் இணைந்த இயல்பு என்ற ஒரு விஷயம் இருக்கு. ரைட். பத்தாவது விஷயமா என்ன இருக்குன்னா அதிசனனவியல். அதிசனனவியல் என்று விஷயம் இருக்கு. இந்த 10 விஷயங்களுமே நான் மெண்டலியன் ஜெனடிக்ஸ் என்று நாங்கள் கதைக்கிறோம். என்னது? நான் மெண்டலியன் ஜெனடிக்ஸ் என்று கதைக்கிறோம். ஏன் அப்படி கதைக்கிறோம், என்னென்ன எக்ஸாம்பிள், என்னென்ன விஷயம் என்றதுதான் இந்த நான் மெண்டலியன் ஜெனடிக்ஸ்க்குள்ள வர போற விஷயம். ரைட். இப்ப சும்மா எக்ஸாம்பிள் பாப்போமா இருந்தால், நிறைவில் ஆட்சிக்கு என்னடா எக்ஸாம்பிள் என்று பார்த்தால் 4 மணி தாவரத்தின். ரைட், 4 மணி தாவரத்தின் பூவின் நிறம். ரைட், பூவின் நிறம் தலைமுறை உரிமை அடைதல் இந்த மாதிரி வரும். தலைமுறை உரிமை அடைதல். ரைட். இரண்டாவது விஷயம் இணையாட்சிக்கு என்ன எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா, இணையாட்சிக்கு என்ன எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னால் ஏவி குருதி கூட்டம். ஏவி குருதி கூட்டம் என்னடா? தலைமுறை உரிமை அடைதல். ஏவி குருதி கூட்டம் தலைமுறை உரிமை அடைதல். ரைட். அதே மாதிரி பல் எதிரொரு தலைமுறை உரிமைக்கு என்ன எக்ஸாம்பிள் என்று கேட்டீங்கன்னால், இது ஏபி குருதி கூட்டம் மாதிரியடா. இங்க வர போறால் ஏபிஓ குருதி கூட்டம். ஏபிஓ குருதி கூட்டம் என்ன?
தலைமுறை உரிமை அடைதல் இந்த மாதிரி வரும். ரைட். மேலாட்சியில ரெண்டு கான்செப்ட். ஆட்சி மேலாட்சி என்ன ஒன்று இருக்குது, பின்னடைவு மேலாட்சி என்ன ஒன்று இருக்கு. ஆட்சி மேலாட்சிக்கு என்ன எக்ஸாம்பிள் என்றா வீட்டு கோழிகளின் ரைட் இறக்கைகளின் நிறம் என்ன சொல்லுவாங்க, தலைமுறை உரிமை அடைதல். ரைட். பின்னடைவு மேலாட்சிக்கு என்ன உதாரணம் என்றா இனிப்பு பட்டாணி தாவரத்தின் பூவின் நிறம் தலைமுறை உரிமை அடைதல். ரைட். பரம்பரை அலகு இணைப்புக்கு என்ன எக்ஸாம்பிள் என்றா பல ஈயின் உடலின் நிறமும் இறகின் பருமனும் அல்லது இறகின் பருமனும் தலைமுறை உரிமை அடைதல். ரைட். பல் பரம்பரை அலகு பாரம்பரியத்துக்கடா ஒரு 3 எக்ஸாம்பிள் இருக்கு. ஒன்று வந்து தோலின் நிறம். ரைட். அடுத்தது உயரம். அடுத்தது வந்து நுண்மதி அல்லது ஐக்யூ என்று தெரிஞ்சுக்கொள்ளும். நுண்மதி அல்லது ஐக்யூ என்று தெரிஞ்சுக்கொள்ளும். பல் திருப்ப உண்மைக்கு எக்ஸாம்பிள் 2 கிடைக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அரிவாட்கல நோய். அடுத்தது வந்து நார் சிரைப்பை ஆக்க நோய். இலிங்கம் இணைந்த இயல்புக்கு உனக்கு தெரியும். ஒன்று சிவப்பு பச்சை நிறக்குருடு. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் குருதி உரையா நோய். இன்னொரு எக்ஸாம்பிள். ரைட். அதிசனனவியலுக்கு எக்ஸாம்பிள் கதை கேட்க உளச்சிதைவு கதைக்கலாமடா. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கதைக்கிறேன்டா சில நேரங்கள்ல புற்றுநோயும் பெறலாம்னு சொல்லியிருக்கு. ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த 10 இயல்பும் மெண்டல்ல இருந்து வேறுபடுது. இந்த 10 இயல்புகளுக்கும் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து தெரிய வேணும். ரைட். 4 மணி தாவரத்தின் பூவு 4 மணி தாவரத்துக்கு ஒரு சயின்டிபிக் டேர்ம் இருக்குடா. மிராபிலிஸ் என்னடா ஜலாப்பா. ரைட். இன்னொரு விஞ்ஞான பேரு. அதே மாதிரி இனிப்பு பட்டாணி தாவரத்துக்கும் ஒரு விஞ்ஞான பேர் இருக்குடா. லத்தைரஸ் ஓடோராட்டஸ். ரைட். ஓடோராட்டஸ் இன்னொரு விஞ்ஞான பேர் இருக்கு. பழையக்கும் ஒரு பேர் இருக்குடா. ரோசோபில்லா. ரைட். இன்னொரு பேர் இருக்கு ரோசோபில்லா. அப்ப அதுகளும் ஞாபகம் இருக்க வேணும். ரோசோபில்லாவின் உடலின் நிறமும் இறகின் பருமன். ரைட். இதுண்ட இம்பார்ட்டன்ட் என்னண்டாடா ஒரு 2019க்கு பிறகு 2025 வரைக்குமே ஒரு 4 எம்சிக்யூ ஆச்சும் இந்த எக்ஸாம்ல வந்திருக்கும். அதாவது இந்த 10 தொடர்பிலையும் அதுக்குரிய எக்ஸாம்பிள்கள் வந்திருக்கும். அப்ப சோ 4 மணி தாவரத்தின் பூவின் நிறம் எதுக்கு எக்ஸாம்பிள்னா நிறைவிலாச்சு. தோலின் நிறம் எதுக்கு எக்ஸாம்பிள்னா பல் பரம்பரை அலகு பாரம்பரியம். ரோசோபில்லா எதுக்கு எக்ஸாம்பிள் என்றாடா பரம்பரை அலகு இணைப்பு. அதிசனனவியலுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டா உளச்சிதைவு. இப்படியான ஃபேக்ட். அதே மாதிரி அரிவாட்கல நாச்சிறப்பை ஆக்க நோய் பல் திருப்ப உண்மைக்கு எக்ஸாம். அப்ப ஒரு முறை கேட்டிருந்தோம் அரிவாட்கல நோய் எதுக்கு எக்ஸாம். நாச்சிறப்பை ஆக்க நோய் அரிவாட்கல நோய் எல்லாமே எதுக்கடா எக்ஸாம்பிள். பல் திருப்ப உண்மைக்கு எக்ஸாம்பிள். ரைட். அப்ப உனக்கு இந்த 10 இயல்பும் அடுத்தது இந்த எக்ஸாம்பிளும் தெரிய வேண்டியது முதலாவது விஷயம். ரைட். முதலாவது விஷயம் இதுல வந்து குழப்பறதுக்கு எல்லாம் இருக்குடா. இப்ப சில பேர் குழம்புறது ஏவி குருதி கூட்டம் இணையாட்சிக்கு எக்ஸாம்பிள். ஏவிஓ குருதி கூட்டம் எதுக்கு எக்ஸாம்பிள். எதுக்கடா எக்ஸாம்பிள் பல் எதிர்வு தலைமுறை உரிமை. ரைட். இப்ப நாங்கள் கதைக்க போறது என்னென்றால் ஏன் இந்த 10 இயல்பும் மெண்டல் சொன்ன விஷயங்கள்ல இருந்து வேறுபடும். ஏன் வேறுபடும் என்று பார்க்க போறோம். ரைட். அப்ப மெண்டல் சொன்ன ஒவ்வொரு கதையும் ஒருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்வோம். மெண்டல் சொன்ன ஒவ்வொரு கதையும் ஒருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஓகே. இங்க முதலாவது விஷயம் இவர் சொல்ற அதாவது கேபிட்டல் டி இன்டு ஸ்மால் டி
இது வந்தடா உயரம், இது வந்து உயரம், இது வந்து குட்டை, ரைட். இத நீ கலக்கேக்க இங்க கேபிட்டல் டி வரும், இத நீ எடுக்கேக்க ஸ்மால் டி வரும், இத நீ புணரிகள் இந்த மாதிரி சொல்லுவாய், புணரிகள். இத வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாய், பேரண்ட்ஸ் பெற்றோர்கள், ரைட். இப்ப இவை ரெண்டு பேரும் கலக்கேக்கடா உனக்கு F1 சந்ததி வரும், F1 சந்ததி வரும். அது என்னன்னு வரும்டா கேபிட்டல் டி ஸ்மால் டி என்று வரும். உனக்கு தெரியும் கேபிட்டல் டி உயரம் தான்டா, கேபிட்டல் டி உயரம் தான், கேபிட்டல் டி ஸ்மால் டி உயரம் தான், கேபிட்டல் டி ஸ்மால் டி உயரம் தான். ஏனென்றால் ஆட்சியான எதிர்வு கேபிட்டல் டி ஆட்சியான இயல்பை காண்பிக்கும், ஆட்சியான எதிர்வு ஆட்சியான இயல்பு, ரைட். அதே மாதிரி பின்னடைவான எதிர்வு பின்னடைவான இயல்பு, பின்னடைவான இயல்பு, ரைட். குட்டியை தீர்மானிக்கும், பின்னடைவான இயல்பை தீர்மானிக்கும் என்று சொல்றாரு மெண்டல். ஆட்சியான எதிர்வு ஆட்சியான இயல்பை தீர்மானிக்கும், பின்னடைவான எதிர்வு பின்னடைவான இயல்பை தீர்மானிக்கும் என்று கதைக்கிறவர மெண்டல் கதைக்கிறார். ஆனா இங்க என்ன பிரச்சனை என்றா நிறைவில் ஆட்சியிலையும் இணையாட்சியிலையும் இங்க எதிருருக்கள் இருக்கிறதானே, ஆட்சியான எதிர்வும் பின்னடையான எதிர்வும். அப்ப எதிருருக்கள் முழுமையான ஆட்சியையோ முழுமையான பின்னடைவையோ காண்பிக்கவில்லை. இவர் என்ன கதைக்கிறார் மெண்டல், ஒரு எதிர்வு ஆட்சியான எதிர்வு ஆட்சியான இயல்பு, பின்னடைவான எதிர்வு பின்னடைவான இயல்பு. ஆனா இங்க நிறைவில் ஆட்சியிலையும் இணையாட்சியிலையும் ஒரு விஷயம் வந்து பிழைக்க போகுது. என்ன மாதிரி பிழைக்கும்னா இங்க பேர், அதாவது சிஆர் என்று இருக்குது சிவப்பு பூ, அதே மாதிரி சிடபிள்யூ என்று இருக்குது வெள்ளை பூ. 4 மணி தாவரது இல்லையா, இது சிவப்பு பூ, இது வந்து வெள்ளை பூ, ரைட். கலக்கேக்க இங்க வந்து சிஆர் வருமடா, இங்க வந்து சிடபிள்யூ வருமடா, ரைட். ஆனால் இது ரெண்டும் கலந்து சிடபிள்யூ என்று வரும், ரைட். இது சிவப்பு பூ, இது வெள்ளை பூ. ஆனா இது வந்தது இளம் சிவப்பு பூ அல்லது மென் சிவப்பு என்று கதைப்போம். இளம் சிவப்பு அல்லது மென் சிவப்பு நிறம் வந்திருக்கு. அப்ப இது புணரிகள், இது பேரண்ட்ஸ், இது வந்து F1 சந்ததி, F1 சந்ததி. அப்ப இங்க பாத்தீங்கன்னா மெண்டல் கதைக்கிற கதையின்படி உயரமும் குட்டையும் கலந்தா உயரம் தான் வருது. அப்படி என்ன அங்க சிவப்பும் வெள்ளையும் கலந்தால் இந்த இடத்துல 100% என்ன வந்திருக்க வேண்டும் என்றால் சிவப்பு வந்திருக்க வேண்டும். என்ன வந்திருக்கணும், சிவப்பு வந்திருக்கணும். அதானே மெண்டல் கதைக்கிறாரு, ஆட்சியான இயல்பை வெளிக்காட்டும் ஆட்சியான எதிர்வு. ஆனா இங்க இந்த கேபிட்டல் சிஆர் என்றவர் ஆட்சியான இயல்பை காண்பிக்கல, காண்பிச்சிருந்தா சிவப்பு வந்திருக்கு 100%. ஆனா இங்க வந்தது ஒரு நியூ கலர், அதாவது வந்து என்ன சொல்லுவாப்பமடா இளம் சிவப்பு என்ற ஒரு நிறம் வந்து. அப்ப மெண்டல் சொன்ன கதை இதுல பிழைக்கும். ஏனென்றால் இந்த ஆட்சியான எதிர்வு ஆட்சியான இயல்பை காண்பிக்கவில்லை. அதே மாதிரி இந்த பின்னடைவான எதிர்வு பின்னடைவான இயல்பை காண்பிக்கவில்லை. அப்ப என்னண்டா எதிருருக்கள் தங்கண்ட வேலையை செய்யல. ஆட்சியான எதிர்வு முழுமையான ஆட்சியை காண்பிக்க வேணும், சிவப்பன் வந்திருக்கும். ஆனா இங்க வந்தது பிங்க், அது வேற ஒரு கலர். அதாவது ஒரு ஆட்சியான எதிர்வு ஆட்சியையும் காண்பிக்கல, பின்னடைவான எதிர்வு பின்னடைவையும் காண்பிக்கல. ஏன்னா அந்த வெள்ளையும் சேர்ந்து தான்டா, சிவப்போட வெள்ளையும் சேர்ந்துதான் இளஞ்சிவப்பு நிறம் வந்தது. அப்படி என்ன ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லினோம் என்றால் எதிருருக்கள் முழுமையான ஆட்சியையோ முழுமையான பின்னடைவையோ காண்பிக்கவில்லை. இதே மாதிரி தான்டா இணையாட்சியிலையும் வரும். IA என்ற ஒரு இது பிரபுமைப்பு, IB என்ற ஒரு பிரபுமைப்பு, ரைட். இது வந்து A வகை குருதி கூட்டமடா, இது வந்து B வகை குருதி கூட்டமடா, ரைட். இங்க வந்து இது பேரண்ட்ஸ். அடுத்தது புணரிகள் என்று பாத்தி என்றால் IA, ரைட். இது வந்து என்னவா இருக்கும் IB. இது ரெண்டு பேரும் கலக்கேக்க, இவ ரெண்டு பேரும் கலக்கேக்க வந்து IAIB என்று வரும், IAIB என்று வரும். இது என்ன பாத்தி என்றால் AB வகை என்று வரும், AB குருதி கூட்டம். அப்ப A வகை குருதி கூட்டத்தை B வகை குருதி கூட்டத்தை கலக்கேக்க AB வகை வரும். ஆனா மெண்டலின் கதையின் படி பார்த்தா A வகை B வகையும் கலந்தா A வகை தானே வரும், 100% A வகை தானே வரும். ஆனா அது வேற இல்ல. அப்படி என்றால் ஒரு புது இயல்பு வந்து இங்க வெளிக்காட்டப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு என்னடா பேர், அதாவது நிறைவில் ஆட்சியும் இணை ஆட்சியும் ஏன் மெண்டலின் விதியில இருந்து விலகுது என்றால் எதிருருக்கள் இருக்கின்றன, எதிருருக்கள்
முழுமையான ஆட்சியையோ முழுமையான ஆட்சியையோ அல்லது முழுமையான என்னடா பின்னடைவையோ காண்பிக்கவில்லை. அது ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னடா முழுமையான ஆட்சியையோ முழுமையான பின்னடைவையோ காண்பிக்கவில்லை, அதனால் அது விலகும். எது? நிறைவில் ஆட்சியும் இணையாட்சியும். ஆனா மெண்டல்ன கதை என்ன? ஆட்சியான எதிர்வு ஆட்சியான இயல்பு, பின்னடைவான எதிர்வு பின்னடைவான இயல்பு. அப்படி இருந்திருந்தால் 4 மணி தாவரத்துல இது சிவப்பு நிறமா வந்திருக்க வேணும், வந்தது இளஞ்சிவப்பு. ஏபி குருதி கூட்டத்துல வந்திருக்க வேண்டியது ஏ குருதி கூட்டம் F1 சந்ததியில், ஆனா வந்தது ஏபி குருதி கூட்டம். அப்ப பிழைக்கும் தானே. அப்ப முதலாவது விஷயம் ஏ நிறைவில் ஆட்சியும் இணையாட்சியும் விலகுதென்றா முழுமையான ஆட்சியையோ முழுமையான பின்னடைவையோ எதிர்வுகள் காண்பிக்கவில்லை. ரைட். இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம். இந்த கேபிட்டல் கலந்து என்றாடா கேபிட்டல் என்றா உனக்கு F2 சந்ததியில கேபிட்டல் T அடுத்தது கேபிட்டல் T சிமோட்டி என்று வரும். ரைட். இதுல இந்த 3 பேருமே உயரமடா, இந்த 3 பேருமே உயரம்னு உனக்கு தெரியும். இதுல இவர் மட்டும் கூட்டை என்று தெரியும், இவர் மட்டும் கூட்டை. இந்த 3 உயரம் கூட்டை. அப்ப தோற்ற அமைப்பு விகிதம் 3 கொண்டு உயரத்துக்கு கூட்டை 3 கொண்டு வரும். ஆனால் இந்த கிளப்புகள் இருக்குதானே, இந்த கிளப்புல பாத்தீங்கன்னாடா என்னண்டா CR க்கு ரைட், CR க்கு அடுத்தது CR அடுத்தது CW ன்னு வரும். இப்படிதான் வரும், இதே மாதிரி தான் வரும். வரைக்க இது 1 வரும், இது 2 வரும், இது 1 வரும். அதாவது இது சிவப்பு, இது இளஞ்சிவப்பு, இது வெள்ளை. அப்ப இங்க தோற்றமைப்பு விகிதம் 3 கொண்டு வராது. என்னன்னு வரும்? 1க்கு 2க்கு 1 வரும். தோற்றமைப்பு விகிதம். அதாவது புதுசா ஒரு ஆள் வருவாரானே, அவர் 2 பேர் வருவார். சிவப்பு ஒரு ஆள், இளஞ்சிவப்பு 2 பேர். அடுத்தது யார் சொல்லு பாப்போம்? வெள்ளை ஒரு ஆள். அப்ப மெண்டல் என்ன சொல்றாரு சொல்ல பாப்போம்? ஒற்றை கலப்பு பிறப்பாக்கத்தின் தோற்ற அமைப்பு விகிதம் F2 சந்ததியில். என்னடா? ஒற்றை கலப்பு பிறப்பாக்கத்தின் தோற்ற அமைப்பு விகிதம் F2 சந்ததியில 3க்கு 1 வர வேண்டும். தோற்ற அமைப்பு விகிதம் 3க்கு 1 வர வேண்டும் கட்டாயம். எதுல? ஒற்றை கலப்பு பிறப்பாக்கம். ஒற்றை கலப்புன்றது ஒரு பரம்பரை அலகு. அப்ப ஒற்றை கலப்பு பிறப்பாக்கத்துல தோற்ற அமைப்பு விகிதம் F2 சந்ததியில 3க்கு 1 வர வேண்டும். ஆனா நிறைவிலாட்சியிலையும் இணையாட்சியிலையும், இணையாட்சியை பாத்தீங்கன்னா IAIA க்கு IAIB, திருப்பி ஒரு IAIB, அடுத்தது IB என்று வரும்டா. செஞ்சு பாத்தீங்கன்னா வரும். வந்தா இது 1, இது 2ம் சேர்ந்து இது 2, இது 1 வரும். அப்ப இது A வகை, இது AB வகை, இது B வகை. ரைட். அப்ப இதுவும் தோற்ற அமைப்பு விகிதம் 1:2:1 தான் வரும். நடுவுக்குள்ள ஒரு ஆள் வர போறாரு இல்ல. அப்ப என்ன கதை? தோற்ற அமைப்பு விகிதம் நிறைவிலாட்சியிலையும் இணையாட்சியிலையும் 1க்கு 2க்கு 1 வரும். ஆனா மெண்டல் சொல்ற கதை என்ன? 3க்கு 1 வர வேணும். அதுவும் இங்க பிழைக்கும். அப்ப இரண்டாவது விஷயம் என்னது? ஒற்றை கலப்பு பிறப்பாக்கத்தின் ஒற்றை கலப்பு பிறப்பாக்கத்தில F2 சந்ததியில தோற்ற அமைப்பு விகிதம் இருக்குதானே, தோற்ற அமைப்பு விகிதம் 3க்கு 1 வர வேண்டும் மெண்டல் சொல்றார். ஆனா இங்க அது வராது. 1க்கு 2க்கு 1 தான் வரும். 1க்கு 2க்கு 1 தான் வரும். அப்ப சொல்லு பாப்போம், நிறைவிலாட்சியும் இணையாட்சியும் ஏன் மெண்டலின் விதியில் இருந்து விலகல் அடைகின்றன என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வருது. ஒற்றை கலப்பு பிறப்பாக்கத்தின் தோற்றமைப்பு விகிதம் 3க்கு 1 எனும் விதத்தில இருந்து விலகல் அடைகிறது. ஏன்னா அது 1க்கு 2க்கு 1. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லுவோம். எதிருருக்கள் முழுமையான ஆட்சியையோ முழுமையான பின்னடைவையோ காண்பிக்கவில்லை. அதை சொல்லலாமே இருக்குது. இவர் உண்மையிலேயே ஆட்சியா, இவர் உண்மையிலேயே பின்னடைவான்னு சொல்லலாமே இருக்கு. ஏன்னா வந்த நிறம் மென் சிவப்பு.
வந்தது ஏபி குருதி கூட்டம். ஆக்சுவலி யார் ஆட்சி, யார் பின்னடைவு என்றதை ஃபைண்ட் பண்ண இல்லாம இருக்கு. அப்ப சோ நிறைவிலாட்சியும் முனையாட்சியும் ஏன் விலகுதுன்னு உனக்கு தெரிய வேணும். ஏன் விலகுதுன்னு உனக்கு தெரிய வேணும். அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்ப்போமா இருந்தாடா. ரெண்டாவது விஷயம் அப்ப நிறைவிலாட்சியும் முனையாட்சியும் ஏன் விலகுதுன்னு சரி. அப்ப உனக்கு அந்த கதை முடிஞ்சது. இனி மூன்றாவது விஷயத்தை பல் எதிருரு தலைமுறை ஒருமை. அந்த வேர்ட் சொல்லுதல்ல மீனிங், அந்த வேர்ட் சொல்லுதல்ல. இப்ப பல் எதிருரு, ரைட், பல் எதிருரு ரெண்டா என்ன அதன் மீனிங்? பல எதிருருக்கள், பல எதிருருக்கள், ரைட். இப்ப ஒரு நிறமூத்தத்தை பெறடாடி, ஒரு நிறமூத்தத்தை பெற, ரைட், ஒரு நிறமூத்தத்தை எடு. இதுதான் ஒரு நிறமூத்தம், ரைட். இந்த நிறமூத்தத்துல ஒரு அமைவிடத்தை எடு. ஒரு அமைவிடம் என்றது ஒழுக்கு என்று சொல்லுவோம் அல்லது தானம் என்று சொல்லுவோம். எது நிறமூத்தத்தில் பெரம்பரை அழகின் அமைவிடத்தை ஒழுக்கு என்று சொல்லுவோமடா அல்லது தானம் என்று கருது. அப்ப இதுல இந்த இடத்தை ரைட். இந்த இடம் என்றது ஒரு தானம். இந்த தானம் என்னத்தை வகை குறிக்குதுண்டாடா, என்னத்தை வகை குறிக்குதுண்டா? மனித ஏபிஓ குருதி கூட்டத்தை வகை குறிக்குது. மனித ஏபிஓ குருதி கூட்டத்தை தீர்மானிக்கிற பரம்பரை அலகுதான் இதுல இருக்கு. மனித குருதி கூட்டத்தை தீர்மானிக்கும் பரம்பரை அலகுதான் இதுல இருக்கு. ஒரு பரம்பரை அலகுண்டா மெண்டலின் விதிப்படியடா ஒரு பரம்பரை அலகுல 2 எதிருருக்கள் இருக்க வேணும். 2 எதிருருக்கள் இருக்கும். என்ன மாதிரி? அதாவது கேபிட்டல் டி 2 எதிர், அல்லது கேபிட்டல் டி ஸ்மால் டி 2 எதிர், அல்லது ஏ ஏ அப்ப இங்க 2 எதிர். அப்ப ஒரு பரம்பரை அலகுல 2 எதிருருக்கள் தான் இருக்கும் என்றதுதான் மெண்டல் மென்ஷன் பண்ற விஷயம். ஆனா அவர் பரம்பரை என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ண இல்லையடா. அவர் பிறப்புரிமை காரணிகள் என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்றாரு. அது பின்னர் காலத்துல, தற்காலத்துல பரம்பரை அலகு என்று கண்டறியப்பட்டது. அப்ப நான் என்ன கிடைக்கிறேன்னா, இங்க ஒரு பரம்பரை அலகுல 2 எதிருருக்கள் தான் இருக்கலாம். ஆனால் பல் எதிரு தலைமுறையில இந்த கதை பிழைக்கும். ஏனென்றால் ஏபிஓ குருதி கூட்டத்தை தீர்மானிக்கிறதுல ஐ ஏ என்ற ஒரு எதிருரு, ஐ பி என்ற ஒரு எதிருரு, சிமோல் ஐ என்ற எதிரு. அப்ப எதுன்னு 1 2 3. அப்ப 2க்கு மேற்பட்ட எதிருருக்கள் இருக்கு. அப்ப ஒரு பரம்பரை அலகுல 2 எதிருருக்கும் என்று மெண்டல் கதைக்கிற. ஆனா இங்க என்ன விஷயம் என்றா, ஒரு பரம்பரை அலகுல அல்லது ஒரு தானத்துல அல்லது ஒரு அமைவிடத்துல அல்லது ஒரு ஒழுக்கில் என்னடா 2க்கு மேற்பட்ட எதிர்வுகள் இருக்குது. அதாவது ஐஏ ஐபி சிமோலை. அப்ப இந்த அமைவிடத்திலேடா 3 எதிர்வுகள் இருக்குது. அப்ப சோ அவட்ட கதை பிழைக்க போகுது. மெண்டல்ன கதை என்ன சொல்ற, ஒரு பரம்பரை இலைகளை 2 எதிர்வு இருக்கு. ஆனா இங்க என்ன கதை, ஒரு பரம்பரை இலைகளை 3 எதிர்வு, 3 அந்த அமைவிடத்துல 3 எதிர்வு இருக்க போகுது. ஆனா ஒரு மனிதன்ல 2 எதிர்வு தாண்டா இருக்கும். இட் மீன்ஸ் இப்ப ஒரு ஆள் பி குருதி கூட்டம் உடையவர் என்றா அவர்கிட்ட ஐபி என்று இருக்கலாம். அதாவது 2 எதிர்வு தான். இல்லாட்டி ஐபி சிமோல் ஐ என்று இருக்கலாம். 2 எதிர்வு தான் இருக்கு. 3 எதிர்வும் அவர்கிட்ட இருக்காது. ஆனால் அந்த அமைவிடம் இருக்குதானடா. எந்த அமைவிடம்? ஒரு நிறமூத்தத்துல குருதி கூட்டத்தை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு பரம்பரையில இருக்க அமைவிடம் இருக்குதானே. அந்த பாயிண்ட்ல 3 எதிர்வு இருக்கலாம். அதான் கதை. ஐஏ ஐபி சிமோல் ஐ இருக்கலாம். இப்ப இன்னொரு ஆள் இருக்காரு வேப்பமே, ஏ குருதி கூட்ட முடியவர். ஏ குருதி கூட்ட முடியவர்ல ஐஏ என்று இருக்கலாம். இல்லாட்டி ஐஏ சிமோல் ஐ என்று இருக்கலாம். ஐஏ சிமோல் ஐ என்று இருக்கலாம். அப்ப அவர்கிட்ட இந்த ஐஏ இருக்குது, இன்னொரு ஆள்கிட்ட ஐபி இருக்கு, இன்னொரு சிமோல் ஐ இருக்கு. அப்ப என்ன கதை, அந்த குரோமோசோமின் அந்த லோக்கஸ்ல, இட் மீன்ஸ் அந்த தானத்துல 2க்கு மேற்பட்ட எதிர்வுகள் ஐஏ இருக்கு, ஐபி இருக்கு, சிமோல் ஐ இருக்குது. அப்ப மெண்டல் இந்த கதை திருப்பி பிழைக்குதா இல்லையா? என்ன கதை, ஒரு பரம்பரை அலகில் அல்லது ஒரு அமைவிடத்தில் 2 எதிர்வு இருக்கும் என்று அவர் கதைக்கிறார். ஆனா இங்க 2க்கு மேற்பட்ட எதிர்வுகளும் இருக்கலாம். அப்ப பல் எதிர்வு தலைமுறை உரிமை ஏன் பிழைக்குது? ஒரு அமைவிடத்துல 2க்கு மேற்பட்ட எதிர்வுகள் இருத்தல். என்னடா, ஒரு அமைவிடத்துல 2க்கு மேற்பட்ட எதிர்வுகள் இருத்தல். ரைட், டன். அப்ப அதனால அந்த விஷயம் பிழைக்குது. சொல்ற கதை விளங்குதாடா? ரைட். இனி
இந்த மேலாட்சி தோற்றப்பாட்டுக்கு போகும். மேலாட்சி ஏன் பிழைக்குதுன்னு கிடைக்கும். ரைட், நான் விளங்கிட்டேன்டா. நிறைவில் ஆட்சியும் பல்லெதிரு தலைமுறை உரிமையும் ஏன் பிழைக்குதுன்னு தெரியும். ரைட், அப்ப நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். எது சொல்லுவோம்? மேலாட்சி. மேலாட்சி ஏன் பிழைக்குதுன்னு பார்ப்போமா? மேலாட்சி. அப்ப நான் மேல இருக்கிற அந்த விஷயங்களை வந்து அழைச்சு கொள்றோம். ஜெனடிக்ஸ் ஒரு கியூட்டான பாடமாடா டே. அதாவது படிக்க நல்லா இருக்கும் அந்த பாடம், ஆனா விளங்காட்டி அதை விட நல்லா இருக்குமா டே? அதை விட நல்லா இருக்கும். அதாவது ஏ லெவல்ல வந்து ஜெனடிக்ஸ் மொலிகுலர் பயாலஜியும் ஒரு வித்தியாசமான பாடம். விளங்கினாலும் நல்லா இருக்கும், விளங்காட்டியும் நல்லா இருக்கும். ரைட், மோஸ்ட்லி எல்லாரும் வந்து கேட்கிற ஒரு விஷயம் என்ன கேட்பாங்க, இந்த பாடத்தை விட்டுட்டு எடுக்கலாதா? ஜெனடிக்ஸையும் மொலிகுலர் பயாலஜியையும் விட்டுட்டு எடுக்கலாதுன்னு கேட்டா எடுக்கலாம். ஏன்னா நீ ஒரு டோட்டலா 5 பாடத்தை படி, முதல் 5 பாடத்தையும் படி, மிச்ச 5 பாடமும் படிக்காது. எடுக்கலாமான்னு கேட்டா எடுக்கலாம். ஆனால் நீ அந்த 5 பாடத்துக்குள்ளேயும் 100 எடுப்பியான்றதுதான் கதை. அதாவது 5 பாடத்துல இருக்கிற அவ்வளவு கேள்விக்கு நீ ஃபுல் மார்க்ஸ் எடுக்கும். என்னடா 5 பாடத்துல இருக்கிறடே, 5 பாடத்துல இருக்கிற அவ்வளவு கேள்விக்கு நீ என்ன செய்யணும் சொல்லுவோம்? ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். எடுப்பியா இருந்தால் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் மீன் 75 மார்க்ஸுக்கு 5 பாடத்துக்குள்ளதான் வருது. ஆனா நீ அந்த 5 பாடத்திலேயே வேலை கொஞ்சம் மாதிரி தான் படிப்ப. 5 பாடத்தை நீ இப்படி கேட்கிறீன்றாலே, 5 பாடத்துக்கே முதல் படித்து எடுக்கலாதுன்னு கேட்டீங்கன்றாலே இந்த கேள்வி விசித்திரமா தானே எடுக்கு. 10 பாடம் வச்சிருக்காங்களா, 5 பாடத்தை படிச்சு எடுக்கலாதோண்டா உங்க இன்ட்ரெஸ்ட் விளங்குது. பயாலஜியில இந்த இன்ட்ரெஸ்ட் அதுலயே விளங்குமே. முதலாவது ஸ்டேட்மெண்ட்லயே உனக்கு என்னடா விளங்கிடும். என்னண்டு 5 பாடத்துல வந்து சார் அதை படிச்சு எடுக்கலாதோ சார் கேட்டாலே இந்த விருப்பம் பாடத்துல விளங்குது இல்லை. அப்பவே செய்தானே வரும், ஈஸ்வரா வரமாடா. அதே மாதிரி தான் எஸ்ஏ வந்து உங்க புக்ல இருக்கிறது எல்லாமே எஸ்ஏ தானே. இதை அழிச்சு விடுறேன் நான், நீட் எழுதுறதுக்கு டோட்டலா அழிக்கிறோம். ஒரு கதையா சொல்றேன். ரைட், அப்ப என்ன கதையா, அதாவது எஸ்ஏ எழுதுறது இருக்கு தானே. எஸ்ஏ எழுத வைக்க முன்னுக்கு படியடான்னு போக்குல தொடங்க சொல்றது, ஒன்னையும் படிக்காம இருந்துட்டு கடைசியில எக்ஸாமுக்கு முதல் மாதம் தான் கேட்பாங்க அந்த 4 எஸ்ஐயும் என்ன பேரும். அந்த 4 எஸ்ஐயும் என்ன வேணும்டா என்னடா தோன்றுது, சும்மா தான் சொல்லலும். பொருட்லாக்கில சொல்லி இன்னும் 3 பேரும் 2-3 சரியா வரும். இப்ப எந்த அடுத்த வகுப்புல கதைக்க முடியாதானே. நான் சொன்ன எஸ்ஐ வந்திருக்குது பாருங்க பிள்ளைகள் சொல்லலாம் தானே. ரைட், ஆனா என்ன பிரச்சனை என்றாடா, நாங்கள் ஒரு பயாலஜியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 எஸ்ஐ ஆச்சு நாங்க ஞாபகம் வச்சிருக்கோம். 50 எஸ்ஐயும் சின்ன தொடங்கினதுல இருந்து எழுதி பழகினா தான் அதுக்கு ஒரு 4 எஸ்ஐ வரும். நீ ஒர்க் பண்ணாதான் கடவுளே ஏதாச்சும் உனக்கு தெரியும். சும்மா ஒர்க் பண்ணாம எனக்கு அந்த 4 தாங்கோ. ஏன்னா நீ அந்த ஏதாச்சும் ஒண்ணு கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கதான் அதுல சந்தோஷம் இருக்கும். உமா இல்லையா? ஒரு விஷயத்த நீ கஷ்டப்பட்டு எடுக்கதானேடா அதுல சந்தோஷம் இருக்கும். கஷ்டப்படாமலே எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்ன்றது அது பயங்கர உனக்கே விளங்கும் தானே. ஒரு விஷயத்த வந்து கஷ்டப்பட்டாதான்டா உனக்கு அது கிடைக்கும் ஒரு பிரியோசனம் இருக்கு. சும்மா தர மாட்டேன். 4 எஸ்ஐயும் நீ 4வது அதாவது கடைசி மந்த்ல வந்து கேட்கிறாய் 4 எஸ்ஐன்னு சொல்லுங்க. நான் 4 எஸ்ஐன்னு சொல்றேன். ஆனா நான் என்ன சொல்றேன்டா, அந்த 4 எஸ்ஐயும் உனக்கு வராது. ஏன்னா நீ கஷ்டப்படவே இல்லை, முன்னுக்கு கஷ்டப்படவே இல்லை. அந்த 4 எஸ்ஐயும் படிச்சு கொண்டு போறாரு. அங்க சிலது லக்தானே, சிலது ஒன்று வரும், மிச்சம் 3ம் என்ன செய்யாதடா வராது. அப்ப எப்பவுமே ஒரு ஆள் எக்ஸாம் செய்யடா, அவனுக்கு அந்த எஸ்ஏ பேப்பரையும் ஸ்ட்ரக்சர் பேப்பரையும் கொடுக்க அவனுக்கு முதல் எப்பவுமே ஒரு விருப்பம் அந்த எஸ்ஏல வந்த 6 கேள்வியும் என்னன்னு பார்க்க. அப்ப எஸ்ஏல போய் பாக்குறான் திருப்பி, அந்த பின் கடைசி பக்கமா தானே இருக்கு. எஸ்ஏல போய் திருப்பி பார்க்க அவன் படிச்ச 4 எஸ்ஏயும் இருக்குமா இருந்தால் முன்னுக்கு ஸ்ட்ரக்சரடா வேற லெவல்ல எழுதுவானோ. ஏன்னா பயங்கர சந்தோஷமா இருக்கும். மைண்ட சந்தோஷமா வச்சிருக்கேக்க முன்னுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கு தானே, அதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஆன்சர் ஆகுது. படிச்சு அவ்வளவு வந்து ஏனண்டா ஒரு பேப்பரை வந்து ஒரு விஷயத்த ஹாப்பியா செய்யறதுக்கும் ஒரு விஷயத்த வந்து சேடா செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மைண்ட வந்து 2 விதமா யூஸ் பண்ணலாம் தானே. எப்பவுமே வந்து சந்தோஷமா வச்சுக்கொண்டு மைண்ட நீ ஒர்க் பண்ணி என்ன நடக்கும்டா நிறைய எழுத வேணும், நிறைய ஞாபகம் இருக்கும். ஆனா சேடா இப்ப நீ பின்னுக்கு எஸ்ஏ பாக்குற 6 எஸ்ஏல நீ படிச்சு கொண்டு போன 6 எஸ்ஏ தான் படிச்ச. நீ அந்த 6 எஸ்ஏ ஒன்றுமே வரையிலன்னு வை, உங்க மைண்ட் சடனா கன்ஃபியூஸ்ட் ஆகும். கன்ஃபியூஸ்ட் ஆனா உனக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர் क्वेश्चंस வந்து ஈஸியா இருந்தாலும் உங்க மைண்ட் வந்து ஒத்துழைக்காது. உங்க மைண்ட் வந்து உங்க பேப்பரை செய்யறதுக்கு ஒத்துழைக்காது. அப்ப சோ
அந்த 6 எஸ்ஐயும் உனக்கு பாக்குற குணம் இருந்துச்சுன்னா முதல்ல நீ என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க, நிறைய எஸ்ஐக்கு வந்தடா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும், நிறைய எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும். நீ ஒரு 50 எஸ்ஐக்கு ரெடியா போறாய்னா என்ன மீனிங்கடா, நீ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காய், நீ மினக்கட்டு இருக்கிறாய் எக்ஸாமுக்கு வந்து. அப்ப கட்டாயம் நீ படிச்ச 50 கேள்விக்குள்ள தான். அப்ப ஒன்று கேக்குது சார் 50 எஸ்ஐ பயோல இருக்கான்னு கேட்டா, பயோல ஒவ்வொரு பக்கமும் எஸ்ஐ தானடா, எத்தனைடா 3000 எஸ்ஐ கிட்ட எழுதலாம். நான் சும்மா சொல்றேன், ஒரு மிகைப்படுத்தி சொல்றதுக்கான சொல்றேன். 3000 எஸ்ஐ அல்லது 1000 எஸ்ஐ கிடையாது. 1000 எஸ்ஐல 50 எஸ்ஐ என்றது ஒரு சின்ன விஷயம் தானடா. புக் தெரியும் தானே உண்டா, ரிசோர்ஸ் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு பக்கமும் எஸ்ஐ தானே, எது வேணுமென்னு யாருக்கு தெரியும். ஆனா நீ 4 எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணாம 50 எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காண்டா, உனக்கு ஒரு மினக்கட்டு இருக்காது தானே இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், கட்டாயம் அதுக்குள்ளதான் அந்த 4 கேள்வி வருமென்னு தான் கருத்து. சொல்லுங்க. சரி, மூவ் பண்ணுவோம். இங்க வா. அதாவது வந்து என்னடா அடுத்த கதை வந்து மேலாட்சி. மேலாட்சி ஏன் விலகுதுன்னு பாக்குறாய். மேலாட்சியில 2 விஷயம் இருக்குடா. ஒன்று வந்து பின்னடைவு மேலாட்சி, அடுத்தது வந்து ஆட்சி மேலாட்சி என்று 2 விஷயம் இருக்கு. இதுக்கு இனிப்பு பட்டாணி தாவரத்தின் பூவின் நிறம் தலைமுறை உரிமை அடைதல், இதுக்கு வீட்டு கோழிகளின் இறக்கைகளின் நிறம் தலைமுறை உரிமை அடைதல். இப்ப என்ன கதை என்றால், ஒரு நிறமூத்தம் இருக்குடா. ஒரு நிறமூத்தத்தின் ஒரு அமைவிடத்துல ஒரு பெரம்பரையலகு இருக்க. அதே மாதிரி இன்னொரு நிறமூத்தம் வைப்போம். நிறமூத்தம் சும்மா வைப்போம். இங்க ஒரு அமைவிடத்துல ஒரு பெரம்பரையலகு இருக்க, இதுல ஒரு பெரம்பரையலகு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பெரம்பரையலகு. இந்த பெரம்பரையலக வந்து கேபிட்டல் சி என்று வைப்போம்டா. இந்த பெரம்பரையலக கேபிட்டல் ஐ என்று வைப்போம். இப்ப இப்படி 2 பெரம்பரையலகு, இவர் ஒரு பெரம்பரையலகு, 2 பெரம்பரை. அப்ப மெண்டல் அடுத்த கதைக்கு போவோமா. மெண்டல் என்ன சொல்றாரு, ஒரு தலைமுறை பண்புக்கு ஒரு பெரம்பரையலகு தான் ரீசன். இப்ப இட்ஸ் மீன்ஸ் உயரத்துக்கு ஒரு பெரம்பரையலகு தான் ரீசன், குட்டைக்கு ஒரு பெரம்பரையலகு தான் ரீசன். எவரிடி சிமோட்டி. இதுக்கு பக்கத்துல சிமோலே சேர்ந்துதான் குட்டையை தீர்மானிக்கும் என்று அவர் சொல்லு. இவருக்கு பக்கத்துல கேபிட்டல் ஏ சேர்ந்துதான் உயரத்தை தீர்மானிக்கும் என்று அவர் சொல்லு. ஒரு இயல்புக்கு ஒரு பெரம்பரையலகு. ஆனால் மேலாட்சியில என்ன பிரச்சனை என்றால், நிறத்தை தோற்றுவிக்கிறதுல இனிப்பு பட்டாணி தாவரத்தின் பூவின் நிறத்தை தீர்மானிக்கிறதா இருக்கலாம், வீட்டு கோழிகளின் இறக்கைகளின் நிறத்தை தீர்மானிக்கிறதா இருக்கலாம். 2க்குமே 2 பெரம்பரையலகு ரீசன். இங்க ஆட்சி மேலாட்சிக்கு 2 பெரம்பரையலகு ரீசன் என்று படிப்பாய். நான் இதுக்குள்ள இருக்கிற விளக்கம் சொல்ல இல்லை, ஏன்னா நான் அது அங்க தியரியில தான் படிப்பேன். இப்ப நான் ஜஸ்ட் ஏன் இது நான் மெண்டலியன் ஜெனடிக்ஸா கருதப்படுது என்றதுக்கான ரீசன், அதுக்குரிய எக்ஸாம்பிள், அதுக்குரிய விகிதம் மட்டும்தான் கதைப்பேன். நான் தியரி கதைக்கல, நான் இங்க தியரிய கதைக்க வர இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், இதுல 2 பெரம்பரையலகு சேர்ந்து தானாமடா வீட்டு கோழிகளின் இறக்கைகளின் நிறத்தை தீர்மானிக்குதாம். வீட்டு கோழிகளின் இறக்கைகளின் நிறம். ரைட். அதே மாதிரி எங்கண்ட இனிப்பு பட்டாணி தாவரம் இருக்கிறான், அதுவும் இதே கன்செப்ட் தான். இங்க வந்து ஒரு நிறமூத்து, அதே மாதிரி இன்னொரு அமைவிடத்துல இன்னொரு பெரம்பரையலகு இருக்காரு, இன்னொரு பெரம்பரை. ரைட். இப்ப இவர் இதுல இருக்காருன்னு, இப்ப இன்னொரு ஆள் வந்து இதுல இருக்காருன்னு, இது வந்து கேபிட்டல் ஏ என்று வைப்போம். இத வந்து ஸ்மால் பி என்று வைப்போம். ரைட். அப்ப இந்த கேபிட்டல் ஏயும் இந்த அங்கால இருக்கிற இன்னொரு பெரம்பரையில இந்த ஸ்மால் பி இங்க இவரும் சேர்ந்துதான் இனிப்பு பட்டாணி தாவரத்தின் என்னடா இனிப்பு பட்டாணி தாவரத்தின் பூவின் நிறத்தை தீர்மானிப்பினும். இப்ப நான் உள்ள என்ன மறைஞ்சிருக்கேன், இது ஆட்சி மேலாட்சி, இதே பின்னடை மேலாட்சி என்று நான் கதைக்கவே வரையில. இங்க 2 அமைவிடத்துல 2 பெரம்பரையலகு இருக்கணும். அவை 2 பேரும் சேர்ந்துதான் வீட்டு கோழிகளின் இறக்கைகளின் நிறத்தை தீர்மானிக்கணும். அவை 2 பேரும் சேர்ந்துதான் பின்னடைவு மேலாட்சி, அதாவது இனிப்பு பட்டாணி தாவரத்தின் நிறத்தை தீர்மானிக்கணும்.
அப்ப இங்க மெண்டலின் கதையை ஷார்ட்டா பார்த்தா மெண்டல் என்ன சொல்றார், ஒரு இயல்புக்கு ஒரு பெரம்பரை இலகு தான் ரீசன். ஆனா இங்க ஒரு இயல்பிற்கு ரெண்டு பெரம்பரை இலகு ரீசன். ஏண்டா இங்க சிசி பெரம்பரை இலகு, ஐஐ பெரம்பரை இலகு, இங்க ஏஏ பெரம்பரை இலகு, இங்க பிபி பெரம்பரை இலகு. அப்ப ரெண்டு பெரம்பரை இலகுகள் தான் ஒரு இயல்பை தீர்மானிக்குது. அப்ப ஏன் மேலாட்சி விலகுது என்றால் இரண்டு அல்லது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட, இங்க மேலாட்சிகளை கரைக்கலாம், இரண்டுக்கு மேற்பட்ட ஒண்ணு சொல்லல. அப்ப இரண்டு பரம்பரை அலகுகள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு இயல்பை வந்து தீர்மானித்தல். அதால இது விலகு. இரண்டு பரம்பரை அலகுகள் ஒரு இயல்பை தீர்மானித்தல். மெண்டல் என்ன சொல்ற, ஒரு பரம்பரை அலகு ஒரு இயல்பை தீர்மானிக்கும். அப்ப பிள்ளைதானடா, அப்ப பெரிய பிள்ளைதானே. ரைட், அடுத்தது பா, ஈரியல்பு கலப்பு பிறப்பாக்கம். இட்ஸ் மீன்ஸ் capital Y small y capital R small r into capital Y small y capital R small r. மெண்டல் இந்த கதைக்கு வரும். இதுல இருந்து இவர் என்ன சொல்றார், தோற்ற அமைப்பு விகிதம் எப்ப இரட்டை கலப்பு பிறப்பாக்கத்துல F2 சந்ததியில தோற்ற அமைப்பு விகிதம் 9:3:3:1 9:3:3:1 ன்னு சொல்றேன். ஆனா இங்க வர போறது 9:3:3:1 வராது. எத்தனை வருமண்டா, பின்னடைவு மேலாட்சி கடா 9க்கு 7 என்று வரும். ஆனா 9 7ஐயும் கூட்டினா 16 தான். இந்த 4ஐயும் கூட்டினாலும் 16 தான் வரும். ஆனா 16 பேர் வந்தாலும் அதுல 9க்கு 7. இட் மீன்ஸ் ஊதாவுக்கு வெள்ளை. பேந்து படிப்பாய் ஊதாவுக்கு வெள்ளை 9க்கு 7. ஆட்சி மேலாட்சிக்கு படிப்பாய் 13க்கு 3. அதாவது வெள்ளை நிற கோழிகளுக்கு நிறக்கோழிகள் எத்தனையாமடா, 13க்கு 3. அப்ப மேலாட்சி விலகிறதுக்கு ரெண்டு தோற்றப்பாடு சொல்லுவா. ஒன்று வந்து இரண்டு பரம்பரை அலகுகள் சேர்ந்து ஒரு இயல்பை தீர்மானிக்கிறது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த 9:3:3:1 வராது. இரட்டை கலப்பு பிறப்பாக்கத்தின் தோற்றமைப்பு விகிதமான 9:3:3:1 வராது. எது வரும், ஒன்று 9க்கு 7 வருது, இன்னொன்று 13க்கு 3 வருது. அப்ப மெண்டல் சொன்ன கதை பெரிய புள்ளி. மெண்டல் என்ன சொல்ற, இரட்டை கலப்பு பிறப்பாக்கத்துல 9:3:3:1 வரும். ஆனா இங்க வந்தது 9க்கு 7 13க்கு 3. அப்ப எகைன் மெண்டல் சொன்ன கதை வந்து பிழைக்குது. அதுவும் என்ன, மேலாட்சி இது ஒரு ரீசன், இது இரண்டாவது ரீசன். 9:3:3:1 வரவில்லை. ரைட். அப்ப இந்த விஷயம் விளங்குதா, ஏன் மேலாட்சி நான் மெண்டலியன் ஜெனடிக்ஸ்ல இருந்து விலகுதுன்னு. ரைட். அடுத்ததுக்கு மூவ் பண்ணு. எது, பல் பரம்பரை இலகு பாரம்பரியமடா. டேய், பல் பரம்பரை இலகு பாரம்பரியம். பல் பரம்பரை அலகு தலைமுறை உரிமை. ரைட். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பாருங்க, நாங்க உயரம். அடுத்தது என்ன, தோலின் நிறம். அடுத்தது என்ன பாக்குறோம்டா, உயரம், தோலின் நிறம். அடுத்தது வந்து ஐக்யூ, அதாவது நுண்மதி. ரைட். இந்த 3 எக்ஸாம்பிள்லயும் என்ன கதை என்றால், இங்க இந்த வேர்ட பேரண்ட், அதாவது அவட்ட பெரிய பேரண்ட் பல் பரம்பரை அலகு தலைமுறை வேர்டே சொல்லு, பல் பரம்பரை அலகு. அப்போதே வந்து பாத்துனாங்க பல் எதிரொலி, ஒரு அமைவிடத்துல 2க்கு மேற்பட்ட எதிரொலி. இது பல் பரம்பரை அலகு. இட்ஸ் மீன் இங்க எகைன் மேலாட்சி மாதிரி தாண்டா ஒரு கதை உண்டு. இங்க பல் பரம்பரை அலகு பாரம்பரியத்தை தீர்மானிக்கிறதுக்கு வந்து ஒரு பரம்பரை அலகு பொறுப்பு இல்லையா. இங்க பாரு, AA BB CC. ரைட். இப்படி ஒரு 3 பரம்பரை அலகுகள், அல்லது 4 அல்லது 5. ரைட். இப்போ உங்க புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் 3 பரம்பரை அலகு, சில நேரத்துல 4 எழுதலாம். AA BB CC DD NE எழுத போறேன்னாலும் எழுதி கொள்ளு, அது பிரச்சனை. இப்ப நான் என்ன வைக்கிறேன், உங்க புக்ல ஒரு தோலின் நிறத்தை தீர்மானிக்கிறதுக்கு 3 பரம்பரை. அப்ப 3 பரம்பரை அலகு சேர்ந்து தாண்டா ஒரு இயல்பை தீர்மானிக்கும்.
தோலின் நிறத்தை தீர்மானிக்குது, இல்லாட்டி உயரத்தை தீர்மானிக்குது. எத்தனை பரம்பரை அலகு? 3 அல்லது 4 அல்லது 5. அப்ப இதுன்ற மீனிங் என்னன்னா அல்லது 2 ரெண்டா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பரம்பரை அலகுகள் என்னடா ஒரு இயல்பை தீர்மானிக்கும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பரம்பரை அலகுகள் ஒரு இயல்பை தீர்மானிக்கிறது. அதோட மீனிங் என்னன்னா அதேதான் மேலாட்சி வந்து 2 பரம்பரை அலகால ஒரு இயல்பு தீர்மானிக்கப்படுதல். அப்ப உனக்கு கேக்குறான் இப்ப 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பரம்பரை அலகினால் ரைட் அலகினால வந்து ஒரு இயல்பு தீர்மானிக்கப்படுவதால் 2க்கு மேற்பட்ட பரம்பரை அலகுகளால் ஒரு இயல்பு தீர்மானிக்கப்படுவதால் மெண்டலின் விதியிலிருந்து விலகும் தோற்றப்பாடுகளவை. மெண்டலின் விதியிலிருந்து விலகும் தோற்றப்பாடுகளவை. 1 பின்னடைவு மேலாட்சி, 2 ஆட்சி மேலாட்சி, 3 பல் பரம்பரை அலகு பாரம்பரியம். 3 பல் பரம்பரை அலகு பாரம்பரியம். இது 2க்கு மேற்பட்ட பரம்பரை அலகு, அது 2 பரம்பரை அலகு என்ற மாதிரி வரப்போகுது. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பரம்பரை அலகுகளால் ஒரு இயல்பு தீர்மானிக்கப்படுவதால் மெண்டலின் விதியில் இருந்து விலகல் அடையும் தோற்றப்பாடுகள். 1 மேலாட்சி, 2வது வந்து என்னது பல் பரம்பரை அலகு பாரம்பரியம். பல் பரம்பரை அலகு பாரம்பரியம் என்ற மாதிரி சொல்ற கதை விளங்குதா? அப்ப இது ஒரு விஷயம். அப்ப இது விலகல் அடைகிறதுக்கு ரீசன் 2க்கு மேற்பட்ட பரம்பரை அலகால ஒரு இயல்பு தீர்மானிக்கப்படுது. ஒரு இயல்பு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பரம்பரை அலகால ஒரு இயல்பு தீர்மானிக்கப்படுறதுதான் இதுக்கு ரீசன். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா இவருக்குமடா தோற்ற அமைப்பு விகிதம் கதைக்கலாம். தோற்ற அமைப்பு விகிதம் இவருக்கு பொதுவா கதைக்கிற இல்ல. யாருக்கு? பல் பரம்பரை அலகு பாரம்பரியத்துக்கு 9:3:3:1 கதைக்கிற இல்ல. அது பிழைக்கும். அதுவும் நீங்க கதைக்கலாது. ஏனென்றா இது இந்த தோற்றப்பாடு நீ தியரி படிக்க தமிழ் மெயின் இதுக்கு விகிதம் கதைக்கிற இல்லைன்னு கேட்டா அதுக்கு வந்து விளக்கம் தியரியில தான் கொடுக்கலாம். இது நம்ம வேற சாப்டருக்கான தானே இதை தொடங்கி விளங்கப்படுத்தி கொண்டு சோ நான் இதுக்குள்ள இருக்கிற விளக்கம் சொல்லிருக்கியா. அப்ப சோ இதேன் விலகுதென்றா உனக்கு விளங்கும். இங்க 2க்கு மேற்பட்ட பரம்பரை அலகுகள் சேர்ந்து தாண்டா ஒரு இயல்பு தீர்மானிக்குது. அப்ப சோ இது பிழைக்கும். அடுத்த பேருக்கு தோற்ற அமைப்பு வீதம் கதைக்கிற இல்லை. ரைட், ஓகே. இப்ப அடுத்தது வந்து என்னது பல் திருப்ப உண்மை என்ற ஒரு கதை இருக்குதானே. என்னடா பல் திருப்ப உண்மை. பல் திருப்ப உண்மை, பல் திருப்ப உண்மை என்றது அது ஒரு சின்ன விஷயம் தான். என்ன கதை என்றா மெண்டல் என்ன சொல்றாருன்னா ஒரு பரம்பரை அலகு என்ன செய்யும்டாடா ஒரு இயல்பை தீர்மானிக்கும்னு சொல்றாரு. ஒரு பரம்பரை அலகு ஒரு இயல்பை தீர்மானிக்கும்னு சொல்றாரு. சரியா? ஒரு பரம்பரை அலகு ஒரு இயல்பை தீர்மானிக்கும் சொல்றாரு. ஆனா இங்க என்ன கதை என்றா ஒரு பரம்பரை அலகு ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட பல்வேறுபட்ட இயல்புகளை தீர்மானிக்கும். ஒரு பரம்பரை அலகு ஒரு இயல்பைத்தான் தீர்மானிக்கும் என்று சொல்றார். ஆனா இங்க என்ன பிரச்சனை என்றா ஒரு பரம்பரை அலகு பல இயல்புகளை தீர்மானிக்கும். ஒரு பரம்பரை அலகு பல இயல்புகளை தீர்மானிக்கும். சோதால விளைக்கும். இதுக்கு எதிர்மாறான விஷயமா இருக்க பேர் இந்த நோட்ஸ் அப்படித்தானே போகுது. பல பரம்பரை அலகுகள் ஒரு இயல்பை தீர்மானித்தாலும் மெண்டலின் விதியில இருந்து விலகு. பல பரம்பரை அலகுகள் ஒரு இயல்பை தீர்மானிக்கிறது. இது ஒரு பரம்பரை அலகு பல இயல்பை தீர்மானிக்கிறது. இது இந்த ரிவர்ஸ் மாதிரி யோசிப்பார். இது பல பரம்பரை அலகு ஒரு இயல்பு, இது ஒரு பரம்பரை அலகு பல இயல்பு. அப்படி என்றாலும் பல் திருப்ப உண்மை வந்து பிழைக்கும். எக்ஸாம்பிள் என்ன? அறிவாட்கள நோய். அடுத்தது என்ன? நேர் சிரைப்பை ஆக்க நோய். இது ரெண்டும் பிழைக்கும். ஏனென்றா இது வந்துடா என்னது ஆர்பிசியையும் குறிக்கும். அதே மாதிரி வந்து அறிவாட்கள ஆர்பிசியையும் வந்து போகும். அதாவது வேறுபட்ட இயல்புகளை வந்து தோற்றிருக்கு. ஒரு பரம்பரை அலகு தான் வேறுபட்ட இயல்புகளை தீர்மானிக்கிறது. அதுக்கு ரீசன் வந்து விகாரம் என்று கதைப்போம். அதை பேருந்து நாங்க தியரிக்குள்ள படிச்சு கொள்வோமா. அப்ப என்ன மெண்டலின் இந்த கதை என்ன? ஒரு பரம்பரை அலகு ஒரு இயல்பு. ஆனா இங்க என்ன பிரச்சனை? ஒரு பரம்பரை அலகு பல்வேறுபட்ட இயல்பு. சோ பிழைக்கும். அடுத்த விஷயத்துக்கு போமாடா. அடுத்த விஷயம் எது? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அடுத்தது வந்து முன்னுக்கு ஒண்ணு சொல்ல இல்ல. எது? பரம்பரை அலகு இணைப்பு. ரைட். இதுவும் மெண்டலுக்கு தெரியாது. என்ன கதை என்றால்
ஒரு நிறமூர்த்தத்திலேடாடி ஒரு நிறமூர்த்தத்தில ரைட் ஒரு நிறமூர்த்தத்தில ரெண்டு பரம்பரையில இருக்குன்னு வெப்பமே இங்க ஒரு பரம்பரையில இருக்கு இங்க ஒரு பரம்பரை அதாவது கேபிட்டல் Y ஸ்மால் y இதுல இன்னொரு பரம்பரையில இருக்குன்னு போடுங்க என்னது கேபிட்டல் R ஸ்மால் r ரைட் இப்படி ஒரு நிறமூர்த்தத்தை கவனியண்டி இப்படி ஒரு நிறமூர்த்தத்தை கவனி ரைட் அதே மாதிரி இன்னொரு நிறமூர்த்தத்தை இங்க அழகுறேன் பேரா இன்னொரு நிறமூர்த்தத்தை இங்க அழகுறேன் பேர் ரைட் ஓகே இதுல வந்து அதே பரம்பரையில வெளிக்காட்டுறேனா கேபிட்டல் Y ஸ்மால் y அதே மாதிரி இந்த கேபிட்டல் R ஸ்மால் r இப்ப என்ன கதையண்டா இவ ரெண்டு பேருக்கும் அதிக இடைவெளி இவ ரெண்டு பேருக்கும் அதிக இடைவெளி ரைட் இவை ரெண்டு பேருக்கும் குறுகிய இடைவெளியா குறுகிய இடைவெளி ரைட் இப்ப என்ன கதை என்றால் இங்க நிறமூர்த்தத்தை நான் வெளியில எடுத்து இப்படி கோடு போட்டு காட்டுறேன்னு வையேன் கேபிட்டல் Y ஸ்மால் y கேபிட்டல் R ஸ்மால் r இங்க கோடு போறேன்னு வையேன் கிட்ட போறேன் கிட்ட ரைட் கிட்ட போட்டா இது கேபிட்டல் Y ஸ்மால் y கேபிட்டல் R ஸ்மால் r ரைட் இப்ப இந்த ரெண்டு பரம்பரையிலும் அதிக இடைவெளியில இருக்கிறதாலேடா இணைப்பு நடக்காது மற்ற ரெண்டு பரம்பரையிலும் கிட்ட இருக்கிறதால இணைப்பு நடக்குதுன்னு இந்த ரெண்டு பரம்பரை அலகும் இணைஞ்சிருக்குது அப்படி என்றா இங்க வரக்கூடிய புணரி இந்த புணரியும் மட்டும்தான்டா வரும் கேபிட்டல் Y R என்ற ஒரு புணரியும் ஸ்மால் y R என்ற ஒரு புணரியும் தான் ஆனா இந்த தோற்றப்பாட்டில கேபிட்டல் Y R என்ற ஒரு புணரி வரும் இது அதே மாதிரி ஸ்மால் y R என்ற ஒரு புணரி வரும் ரைட் அடுத்தது யோசி இந்த R ம் அங்கால இருக்கிற கேபிட்டல் Y யும் இணைஞ்சு ஸ்மால் y யும் இணைஞ்சு என்ன வர போகுது கேபிட்டல் R ஸ்மால் y கேபிட்டல் R வரும் ஸ்மால் y கேபிட்டல் R வரும் ரைட் அதே மாதிரி இங்க இவரும் இங்க இருக்கிறவரும் இணையலாமடா குறுக்கால போய் இணைஞ்சால் அதாவது கேபிட்டல் Y யும் ஸ்மால் R ம் வரும் ரைட் ஸ்மால் R ம் வரும் இங்க இணைப்பு இல்லை என்றபடியா இந்த y சுயாதீனமாக பிரிவடைய அனுமதிக்கும் எது இந்த கேபிட்டல் Y யும் R க்கும் இடையில ஸ்மால் y யும் ஸ்மால் R க்கும் இடையில இணைப்பு இல்லை என்றா சுயாதீனமாக பிரிவடைய அனுமதிக்கும் ஆனா இங்க இணைப்பு இருந்தால் சுயாதீனமா பிரிவடைய அனுமதிக்காது ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கும் அதாவது வந்து என்ன கதை என்றாடா சிம்பிளா உனக்கு விளங்குறது சொல்றேன் ஒரு என்ன சொல்லுவாங்க வெட்டிங் நடக்கைக்கு முதல் அதாவது ஒரு கேளும் ஒரு போயும் வந்து என்ன சொல்லுவினம் வேற வீட்டை எடுப்பினம் அதிக இடைவெளியில இருக்க என்ன நடக்கும்டா சுயாதீனமா என்ன செயற்பாட்டையும் செய்யலாம் நீ வேணுமெண்டா அங்கேயும் போகலாம் கொழும்பு போகலாம் களத்துறை போகலாம் மாத்திரை போகலாம் எந்த இடத்துக்கு நீ போய் வரலாம் என்னது சுயாதீனமா செய்யலாம் ரைட் ஆனால் உனக்கு வெட்டிங் நடந்துட்டு வை இட்ஸ் மீன்ஸ் கப்பிள்ஸ் ஆயிட்டு அப்ப அது ஒரு இணைப்பு ஏண்டா கழுத்துல ஒண்ணு போட்டாச்சு தானடா 3 முடிச்சு போட்டியேண்டா அது இணைப்பு போட்டால் ஒன்று டிபெண்ட் பண்ணித்தான் அசைய வேணும் அதாவது நீ வந்து கொழும்பு போறாண்டா உங்க வைஃப் என்ன செய்வா கேப்பா இப்ப இல்லையா ஃபியூச்சர்ல ரைட் உங்க வைஃப் என்ன கேப்பா எங்க போறீங்க ஏன் நீங்க அந்த வேலையை செய்யலாதோ கொழும்பு போகணுமோ கட்டாயம் என்னத்துல போறீங்க யாரோட போறீங்க எதுக்கு போறீங்க நான் வரையிலாதோ அப்படி என்று எக்கச்சக்கமான கொஸ்டின் வருது அப்ப நீ சிம்பிளா என்ன சொல்லிட்டு இருப்பாய் நான் போயில்லை என்று சொல்லி முடிப்பாய் இட்ஸ் மீனிங் என்னண்டா அருகில இருந்தால் என்ன நடக்கும் இணைப்பு நடந்தா பிரேக் ஆக முடியாது ரைட் இணைப்பு என்றா அப்படியே தான் போகணும் அது மீன்ஸ் டிபெண்டன்ட் அசோட்மென்ட் ன்னு சொல்லுவோம்டா அதாவது டிபெண்ட் பண்ணப்பட்ட சார்புடைய தனிப்படுத்துக ஆனா நீ சிங்கிளா இருக்கேக்கு என்ன பிரச்சனை சிங்கிள் இல்லடா நீ வீட்டை வெட்டிங் பண்ணாம இருக்கேக்கு என்ன நடக்கும்னா அது சுயாதீன தனிப்படுத்து அது எப்படியும் அசைஞ்சா 4 புணரி வரும் டிபெண்ட் பண்ணி அசைஞ்சா 2 புணரி தான் வரும் உனக்கு விளங்கும் நினைக்கிறேன் இதுக்கு மேல விளங்காட்டி இன்னும் வேற எக்ஸாம்பிள் தான் போகணும் அது சொல்லிடலாம் ரைட் அப்ப பேர்
இது 4 புணரி வர போது, அங்க 2 புணரி வர போதுடா. அதாவது டிபெண்ட் பண்ணினா 2 தான். ரைட், கேட்டு தான் போகலாம். டிபெண்ட் பண்ணாட்டி எப்படியும் இல்ல, 4 புணரி வரும். இதுதான் பரம்பரை அலகு இணைப்பு. இது மெண்டலுக்கு தெரியாது. மெண்டல் என்ன சொல்றார், 2 இரட்டை கலப்பு பிறப்பாக்கத்துல உனக்கு 4 புணரி வரும். ஆனால் இங்க ரொசோபில்லாவின் உடலின் நிறமும் இறக்கைகளின் அளவை தீர்மானிக்கிறதுல 2 புணரி தான் அவருக்கு வரப்போகுது. 2 புணரி தான் வரப்போகுது. இதுக்கு பேர் தான் பரம்பரை அலகு இணைப்பு. இதால என்ன பிரச்சனை என்றா சுயாதீன தனிப்படுத்துகை. ரைட், சுயாதீன தனிப்படுத்துகை. ரைட், தனிப்படுத்துகை இல்லை. அதே மாதிரி வந்து தன்வயத்த தொகுப்பு இல்லை. தன்வயத்த தொகுப்பு இல்லை. குறுக்கு பரிமாற்றம் இல்லை. குறுக்கு பரிமாற்றம் இல்லை. டேய் ஒன்றுமே இல்லையடா. டேய் இணைஞ்சா அவ்வளவுதான் கதை முடிஞ்சு. லைஃபே போயிட்டு இந்த மாதிரி யோசிக்கலாம். எதுல சொல்லுவோம், பரம்பரை அலகு இணைப்பில் எது இல்ல. சுயாதீன தனிப்படுத்துகை இல்ல, தன்வயத்த தொகுப்பு இல்ல, குறுக்கு பரிமாற்றம் இல்ல, ஒன்றும் இல்லை. அப்ப மெண்டல் என்ன சொல்றாரு, இவ்வளவு நடக்கும்னு சொல்றாரு. ஆனா இவ்வளவு இங்க என்ன செய்யாது, நடக்காது. எல்லாம் அவுட் ஆயிடும். இது பரம்பரை அலகு இணைப்பு என்று. அப்ப சோ விளங்குதாட. அப்ப மெண்டல் சொல்ற கதை சுயாதீன தனிப்படுத்துகை அடையும், தன்வயத்த தொகுப்பு அடையும், குறுக்கு பரிமாற்றம் அடையும். இது ஒன்றும் பரம்பரை அலகு இணைப்புல நடக்காது. ஆனா சில வேளையில நடக்கும்ன்றது அது வேற தியரி. அது நாங்க பேர்ந்து படிக்கிறது. பேர்ந்து சில சடுனா ஒண்ணு கேட்கும் இல்ல சார், சில நேரங்கள்ல நடக்கும்டாடா. நான் இங்க நடக்கிற கதை ஒன்றும் கதைக்கல, தேடி பாட்டு ஒன்றும் கதைக்கல. ஏன் விலகுதுன்றது மட்டும்தான் காய்ச்சி கொண்டு போறோம். பேர்ந்து அதை பேர்ந்து காய்ப்போம். ரைட், ஓகே. அப்ப பரம்பரை அலகு இணைப்பு ஏன் பிழைக்குதுண்டா, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், ரோசோபில்லாவின் உடலின் நிறமும் இறக்கைகளின் அளவு. ரைட், இது முடிஞ்சால் அடுத்தது எது சொல்லு பார்ப்போம், அதிசனனவியல் என்று பார்ப்போம். அதிசனனவியல். ரைட், இந்த கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னால் மெண்டல் என்ன சொல்ற, ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு காரணி ஒளிஞ்சிருக்கும் உள்ள. என்ன காரணி, பிறப்புரிமை காரணி என்று இருக்கு. அது பிற்காலத்துல எதிர்வுகள் அல்லது பரம்பரை அலகுகள் என்ற மாதிரி மீனிங் பண்ண போகுது. இந்த மீனிங் என்னன்னா, மெண்டல் சொல்லாட்டியும் என்ன கதை என்றா, அதாவது ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு எதிர்வுகள் அல்லது பரம்பரை அலகுகள் அல்லது நியூக்ளியோடைட் தொடரிகள் ஒரு தொடர்ச்சி, இட் மீன்ஸ் ஒரு டிஎன்ஏ அப்படியான விஷயங்கள் வந்து தேவைப்படும் என்று சொல்றாரு. ஆனா அதிசனனவியல் ஒட்டுமொத்த ஜெனடிக்ஸையே பிழைக்க வைக்கிற மாதிரி என்ன கதை என்றா, இது ஒரு ஜீனாலேயோ அல்லது வந்து ஒரு எதிர்வுகளையாலேயோ அல்லது வந்து ஒரு நியூக்ளியோடைட் தொடர்ச்சியாலேயோ தீர்மானிக்கப்பட இல்லையா. இது என்னடா கொடுமையாக கிடைக்குது. ஒட்டுமொத்த ஜெனடிக்ஸ் ஒரு காரணி ஒன்று தேவையில்லை இதை தீர்மானிக்கிறதுக்கு. அப்படி ஒரு காரணியே தேவையில்லை எதுக்கு, அதிசனனவியலுக்கு. அப்ப அது என்னத்தால தீர்மானிக்கப்படுதுன்னா, ஒரு மெதையில் கூட்டம் ஏற்றப்படுறதாலேயோ அல்லது ஒரு மெதையில் கூட்டம் ஏற்றப்படுதல் அல்லது இறக்கப்படுது. மெதையில் இறக்கம் அல்லது மெதையில் ஏற்றம், இட் மீன்ஸ் அடினின் குவானின் சைட்டோசின் என்ற ஒரு நைதரசன் மூலங்களுக்கு தானே அவைந்த அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து மெதையில் கூட்டம் இருக்கலாமடா. அந்த மெதையில் கூட்டம் சிலது குழந்தையை உருவாக்கி அவன் குழந்தையில இல்லாம போகலாம். அப்ப இங்க உழைச்சி தேவை வரலாம். அதே மாதிரி சில நேரங்கள்ல மெதையில் கூட்டம் இல்லாட்டி மெதையில் ஏற்றம் நடக்கலாம். மெதையில் ஏற்றம் மற்றும் மெதையில் இறக்கத்தாலதான் இந்த இயல்பு தீர்மானிக்கப்படுது. சோ மெண்டல் இந்த டோட்டல் ஜெனடிக்ஸை விளைக்க வைக்கிற மாதிரி தான் உங்க எது எபிஜெனடிக்ஸ் என்று சொல்லுவோம். அதிசனனவியல் அதோட மீனிங் என்ன, ஒரு இயல்பு எப்பவுமே ஒரு தீர்மானிக்கிறதுக்கு ஒரு காரணி உள்ள இருக்கும். எது, பிறப்புரிமை காரணி, ஜீனோ இது ரோடியன் இது ஒரு தொடர்ச்சி. ஆனா அப்படி ஒண்ணும் இங்க தீர்மானிக்காது. இங்க இந்த இயல்பை தீர்மானிக்கிறது மெதையில் ஏற்றம் அல்லது மெதையில் இறக்கம். ரைட், அப்ப சோ உனக்கு விளங்கும் தானே, இங்க மெதையில் ஏற்றம் அல்லது மெதையில் இறக்கம் தான் தீர்மானிக்குது. மெண்டல் சொல்ற மாதிரி முன்னுக்கு ஒரு காரணியும் இதுக்கு தேவையில்லை. சோ அது விலகு. அடுத்தது லாஸ்டா இலிங்கம் இணைந்த இயல்பு. டேய் இலிங்கம் இணைந்த இயல்பு, இலிங்கம் இணைந்த இயல்பு, இலிங்கம் இணைந்த இயல்பு. இப்ப இலிங்கம் இணைந்த இயல்பு என்று கதைகிறது. இலிங்க நிறமூத்தத்திலேடா இலிங்கம் சம்பந்தமான கதைகள் தான் பரிமாற்றம் அடைதன்றதுதான் மெண்டல் யோசிச்சவர். அதாவது இலிங்கம் சம்பந்தமானது, இட் மீன்ஸ் கேள தீர்மானிக்கிறது, போய தீர்மானிக்கிறது, கேளின் உடல் அமைப்பியல், போயின் உடல் அமைப்பியல், அது இது அந்த விஷயங்களை தீர்மானிக்கிறது தான் இலிங்க நிறமூத்தம் என்ற மாதிரி அல்லது அதுக்குரிய காரணி என்ற மாதிரி யோசிக்கிறார். ஆனா பட் இந்த இலிங்க நிறமூத்தத்தோடையடா அது சம்பந்தம் இல்லாத வேற இயல்புகளும் இணைந்து கடத்தப்படும். எது, சில பரம்பரை அலகுகள் இலிங்க நிறமூத்தத்தோட இணைஞ்சிருக்கு.
அந்த பரம்பரை இலைகள்ல ஏற்படுற மாறுபடுற தன்மைகள் வந்து என்னத்தை சிவப்பு பச்சை நிற குருடு ஹீமோபீலியா போன்ற சில இயல்புகளை வந்து என்ன செய்யுதடா உருவாக்கும். இது வந்து கேர்ள்ஸ்லயும் பாய்ஸ்லயும் வித்தியாசமா உருவாக்கப்படுது. சில நேரங்கள்ல கேர்ள்ஸ்ல சமனுக பின்னடைவுல வெளிப்படுத்தப்படுது. எக்ஸேஜ் ரெண்டுமே பின்னடைவா இருக்கேக்கதான்டா இந்த இயல்பு வெளிப்படுத்தப்படுது. ஆனா பாய்ஸ்ல ஒரு எக்ஸ் நிறமூத்தம் தானே இருக்கும், ஒரு எக்ஸ் நிறமூத்தம் XY. அப்ப இங்க ஒரு ஏச் இருந்தாலே போதுமானதா, இங்க ஒரு பின்னடைவான ஏச் இருந்தாலே போதுமானது, அவருக்கு குருதி உரையா நோய் வந்துடும். ஆனா கேளுக்கு 2 பரம்பரைகளுக்கு சமனுக பின்னடைவான நிலைமையில தான் என்ன வரும், குருதி உரையா நோய் வரும். அப்ப இது வந்து டிஃபரெண்டேடா. இப்படி ஒரு கன்செப்ட் வந்து மெண்டலுக்கு தெரியாது. போயில ஒரு விதமாவும் கேர்ள்ஸ்ல ஒரு விதமாவும் தீர்மானிக்கப்படும் என்ற கதை மெண்டலுக்கு தெரியாது. இப்ப அவர் வந்து என்ன சொல்றார், கேபிட்டல் டி சிமோட்டி இந்த கேபிட்டல் டி சிமோட்டி இதற்கெல்லாம் போய் மாத்தி மாத்தி என்னதான் கலந்தாலும் அவன் இயல்பு மாறுபடாது. ஆனால் இங்க கன்செப்ட் என்னண்டா எக்ஸ்ஏஜ் சிமோ கேபிட்டல் வையும் அங்கால எக்ஸ்ஏஜ் என்றதும் வந்து பாக்க இது கேர்ள்ஸ்ல குருதி உரையா நோய், இது வந்து பாய்ல குருதி உரையா நோய். இது பாய். அப்ப பாய்க்கு ஒரு சிமோலேஜ் இருந்தாலே காணும். ஆனா கேளுக்கு நோய் வர வேணும்டா 2 சிமோலேஜ் இருக்க வேணும். அப்ப இது என்னடா ஒரு கேள்வில ஒரு மாதிரி பாய்ல ஒரு மாதிரி என்பது மெண்டலுக்கு தெரியாது. அப்ப சோ இதுவும் மெண்டலின் விதியில இருந்து விலகல் அடையுது. இப்போ உனக்கு ஒரு கிளியர் அவுட்டா என்ன விஷயம் தெரியுது. மெண்டல் சொன்ன எல்லா கதையும் மெண்டலின் விதியில இருந்து வேற லெவல்ல படிச்சு வச்சிருப்போம். ஆனால் அவர் சொன்ன எல்லா கதைகளும் வந்து ஒவ்வொரு இடத்துல பிழை, எல்லா இடத்துலயும் இல்லையா, அது அடுத்த பிழை. மெண்டல் சொல்ற ஒவ்வொரு கதையும் வந்து பிழை. மெண்டல் சொல்ற ஒற்றை கிளப்பின் தோற்றமைப்பு வீதம் பிழைக்கும் நிறைவில் ஆட்சி இணையாட்சியில். மெண்டல் சொல்ற இரட்டை கிளப்பு பிறப்பாக்கத்தின் தோற்றமைப்பு வீதம் பிழைக்கும் மேலாட்சி பல்பரம்பரை இலகு பாரம்பரியத்தில் பிழைக்கும். மெண்டல் சொல்ற சுயாதீன தனிப்படுத்துகை அடுத்தது தன்மையத்த தொகுப்பு பிழைக்கும் எங்க பரம்பரை இலகு இணைப்பு. மெண்டல் சொல்ற ஒரு பரம்பரை இலகுல 2 எதிர்வு இருக்கும் என்று சொன்னது பிழைக்கும் எங்க கல் எதிர்வு தலைமுறை இருந்து. மெண்டல் சொல்ற ஆட்சியான எதிர்வு ஆட்சியான இயல்பு பின்னடைவான எதிர்வு பிழைக்கும் எங்க நிறைவில் ஆட்சி இணையாட்சி. மெண்டல் சொல்றது ஒரு பரம்பரை இலகு தான் ஒரு இயல்புக்கு ரீசன் பிழைக்கும் மேலாட்சியிலையும் பல் பரம்பரை இலகு. மெண்டல் சொல்றார் ஒரு பரம்பரை இலகு ஒரு இயல்பை தான் தீர்மானிக்கும், அது பிழைக்கும் எங்க ஒரு பரம்பரை இலகு பல இயல்பை தீர்மானிக்கும் பல் திருப்ப உண்மை. இப்படிடா ஒவ்வொரு இயல்பு மெண்டல் சொன்ன கதை ஒவ்வொரு இடத்துல வந்து பிழைச்சு கொண்டுதான் வரும். அதைத்தான் நாங்கள் ஒட்டு மொத்தமா என்னென்று கதைப்போம் என்று கேட்டீங்கன்னா நான் மெண்டலியன் ஜெனடிக்ஸ். இதுக்கு இனி தியரி பாட்டு எக்கச்சக்கமா போகும், பக்கமா போகும், அது வேற பிரச்சனை. ஆனால் இந்த ஃபேக்ட், இந்த ஐடியா, இந்த பேசிக்கான கேரக்டர் தெரிஞ்சாதான் கேள்வியை செஞ்சு கொள்ளலாம். இப்ப வரைக்கும் அந்த ஒவ்வொரு ஃபேக்டர்ஸுக்குள்ள இருக்கிற தியரி பார்ட் கேள்வியில வரையில 7 வருஷமாச்சு. பாஸ் பேப்பர் 2019 இருந்து 7 வருஷமாச்சு. இப்ப வரைக்கும் கேள்வி வரையில் உள்ளுக்க இருக்கிறதுல இப்ப வரைக்கும் கேள்வி வரையில். அப்ப என்னத்துல கேள்வி வந்திருக்குண்டா பேசிக் கேரக்டர்ஸ்ல மட்டும்தான் கேள்வி வந்து. இதுதான் அந்த பேசிக். 2 பரம்பரைகளால எது பிழைக்குது, கல் எதிர்வு இருக்கிறதால எது பிழைக்குது, அப்படி இப்படி தோற்றமைப்பு வீதம் அப்படியா இப்படியாண்டதுல பேசிக்கான விஷயத்துல தான்டா கேள்வி வந்திருக்குது. ரைட். இப்ப வரை தியரிக்குள்ள இருக்கு. தியரியை நாங்கள் வந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல போக்க பார்த்து கொள்ளலாம். இவ்வளவு விஷயம் உனக்கு விளங்குதா? நான் மெண்டலியன் ஜெனடிக்ஸ் ஏன் அப்படி கணக்கிறாங்க என்று விளங்குதா? ரைட். ஓகே. இந்த கிளியரோட பேருந்து நாங்க தியரியில ஒவ்வொரு விஷயமா பார்க்க என்ன செய்யலாம்டா புரிஞ்சு கொள்ளலாம். ஓகே. மிச்சத்தை நாங்கள் அடுத்த வகுப்புல போவோமா? ரைட்.